BIM இன்டர்வியூஸோட ரொம்ப காமனான கொஷின்ஸ் ஃபார் பிகினர்ஸ். வாட் ஆர் த மெயின் Revit ஃபைல் டைப்ஸ்? இல்லைனா வாட் ஆர் த Revit ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ்? த ஆன்சர் இஸ் .rvt, .rte, .rfa அண்ட் .rft. இது நீங்கள் ஆன்சர் பண்ணலைன்னா இம்மிடியேட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் ரெவிட்க்கு வந்து நியூன்னு சொல்லிட்டு. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா ஃபைல் ஃபார்மேட்ஸ். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ரெவிட் ஒர்க் ஃப்ளோவில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட். இந்த ரெவிட் இன்டர்வியூஸில் கேட்க போகிற இந்த 4 இம்பார்ட்டன்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ், அதாவது நம்பர் 1 .rvt ரெவிட் ப்ராஜெக்ட் ஃபைல், .rfa ரெவிட் ஃபேமிலி ஃபைல், .rte ரெவிட் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் ஃபைல், .rft ரெவிட் ஃபேமிலி டெம்ப்ளேட் ஃபைல். நான் ஃபஸ்ட்டு 2 எக்ஸ்டென்ஷன்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது .rvt அண்ட் RFA தான் என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு ரெவிட் ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடுவீங்க. ஸோ நோ டவுட் நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் தட் இஸ் ஓகே. இந்த ரெவிட் ஹோம் ஸ்க்ரீனில் அண்டர் மாடல்ஸ் இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் காமிக்கும். ஸோ ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் அது என்ன வேணாலும் இருக்கலாம். லைக் உங்கள் ஆர்கிடெக்சுரல் மாடல், இல்லை கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சுரல் மாடல், இல்லை இந்த MEP ஃபைல்ஸ், அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங். ஸோ இந்த எல்லா மாடல்ஸோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து .rvt, அதாவது ரெவிட் ப்ராஜெக்ட் ஃபைல். அதே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ஃபேமிலிஸ் இருக்கும். ஃபேமிலிஸுங்கிறது இண்டிவிஜுவல் காம்பனண்ட் ப்ராஜெக்டில் யூஸ் ஆகுது. லைக் அந்த சேராக இருக்கட்டும், இல்லை ஒரு டோராக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு, இல்லைன்னா ஒரு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தான் உங்களுக்கு .rfa. ஸோ இது இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பெண்டிங் இருக்குன்னா .rte அண்ட் .rft. ஸோ ஃபர்ஸ்ட் .rte, அதாவது ரெவிட் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் ஃபைல். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கிரியேட்டடாக இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு புது மாடல் வந்து கிரியேட் பண்ணோம். அது ஆர்கிடெக்சராகவும் சரி, ஸ்ட்ரக்சரும் சரி, இல்லை மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங். நீங்கள் ஆட்டோடெஸ்கில் ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாடல்ஸ்குள்ளே போயிட்டு நியூ பட்டன் கிளிக் பண்ணோம். இங்கே ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கணும். இது செக் பண்ணிக்கோங்க. இது ஏன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறமா நீங்கள் ப்ரௌஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு வந்து நிறைய டெம்ப்ளேட் ஃபைல்ஸ் வரும். இந்த ஃபைல்ஸ் பேர் தான் வந்து ரெவிட் டெம்ப்ளேட் ஃபைல். இதோட எக்ஸ்டென்ஷன் பாருங்கள், கடைசியில் .rte இங்கே கூட எழுதியிருக்கு பாருங்கள், டெம்ப்ளேட் ஃபைல் .rte. ஸோ டெம்ப்ளேட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. டெம்ப்ளேட் இஸ் எ ஃபைல் வித் ப்ரீ டிஃபைன்ட் செட்டிங். கீவேர்டு வந்து ப்ரீ டிஃபைன்ட் செட்டிங்ஸ். ஸோ ப்ரீ டிஃபைன்ட் செட்டிங் மீன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இதில் வந்து யூனிட்ஸ் லோட் ஆகிருக்கும். அதாவது மெட்ரிக்கா, இல்லை இது இம்பீரியலா, இல்லை உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டோடைய ஸ்டாண்டர்ட்ஸு, ஆல்ரெடி தேவைப்பட்ட காம்போனன்ட்ஸ், டோர்ஸு, விண்டோஸு, மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆல்ரெடி இந்த டெம்ப்ளேட்டில் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்கிடெக்சரல் ட்ரேட்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபால்ட் செலக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரக்சரல் ட்ரேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் ஆல்ரெடி இதில் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு தனி இருக்குது, மெக்கானிக்கல், பிளம்பிங். இல்லை நான் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் 3 ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறேன்னா அதுக்கும் ஆட்டோடெஸ்க் வந்து சிஸ்டம்ஸ் டிஃபால்ட்டுன்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எல்லா செட்டிங்ஸும் இருக்கும். இந்த பேக் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு இங்கிலீஷின் ஃபோல்டர் இருக்குது, இங்கிலீஷ் இம்பீரியல். ஸோ அதாவது 2 டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெவிட்டில். நீங்கள் மெட்ரிக் ஃபைல் ஒர்க் பண்ணோம், அதாவது உங்களுடைய யூனிட் வந்து எம்எம்ல இருக்குது, சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர். அப்போ நீங்கள் இந்த இங்கிலீஷ் கிளிக் பண்ணி கல்ஃப் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் யூஎஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க லைக் ஃபீட்ஸ் அண்ட் இன்ச்சஸ்னால் இம்பீரியல் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் .rte ஃபைல்ஸ். ரெவிட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுறோம், அந்த டெம்ப்ளேட்டோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இப்போ பெண்டிங் இருக்கிறது கடைசியில் வந்து .rft. ஸோ இந்த வேர்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும், ரெவிட் ஃபேமிலி டெம்ப்ளேட் ஃபைல். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ் லைக் இந்த டோர், இந்த டேபிள். ஸோ இது ஸ்கொயர் இருக்கிற டேபிள் நான் வந்து சர்க்கிளாக மாற்றணும். அதுக்கு நான் ஒரு புது காம்பனன்ட் நானே கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே சிங்கிள் டோர் இருக்குது, நான் இது டபுள் டோராக கிரியேட் பண்ணி இதோட டிசைன் எல்லாம் மாற்ற போகிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸஸ் ட்ரையாங்கல்லேருந்து நான் ரெக்டாங்கலுக்கு மாற்ற போகிறேன். இல்லை இந்த மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டை நான் புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன்னா அப்போ நீங்கள் இந்த ஃபேமிலிஸ்குள்ளே வந்து நியூ பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். இது வந்து ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் கிடையாது, இது ஒன்லி ஃபேமிலி டெம்ப்ளேட், அதாவது இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணுற டெம்ப்ளேட். இதோட கடைசியில் பார்த்தீங்கன்னா .rftன்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் எல்லாமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் காலம் கிரியேட் பண்ணோம், இந்த காலம் மட்டும் கிரியேட் பண்ணேன்னா இந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆட்டோடெஸ்கே கொடுத்துருக்காங்க. அகெயின் டெம்ப்ளேட் மீன்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் செட்டிங்ஸ்.
அது யூனிட்ஸாவோ இருக்கட்டும். சப்போஸ் நீங்க இங்க கூட பேக் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கேயும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இங்கிலீஷ் செலக்ட் பண்ணா நீங்க மெட்ரிக் டெம்ப்ளேட்குள்ள போயிடுவீங்க. அதாவது மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் இந்த மாரி டைமென்ஷன்ஸ்குள்ள வந்துரும். இதுக்கான ப்ரீ டிஃபைன்ட் செட்டிங்ஸ் இருக்கும். இல்ல நீங்க யுஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்றீங்கன்னா, இந்த இம்பீரியல் கிளிக் பண்ணா ஃபீட்ஸ் அண்ட் இன்ச்சஸ்ல இருக்கும். ஸோ அகைன் நீங்க டோர் கிரியேட் பண்ணா இந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணலாம். டக்ட்டுக்கு இந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணலாம். இதே மாரி உங்களுக்கு நெறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் ஃபாஸ்ட்டா காமிக்கிறேன். எலக்ட்ரிக்கல் ஃபிக்ஸ்சர்ஸ், லைட்டிங் ஃபிக்ஸ்சர்ஸ், மெக்கானிக்கல் எக்யூப்மென்ட், பிளம்பிங் ஃபிக்ஸ்சர்ஸ். ஸோ நெறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ நீங்க ஒரு இந்த மாரி இண்டிவிஜுவல் காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் .rft. இப்போ எல்லா உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் ஓட எக்ஸ்டென்ஷன் வந்து .rvt. எல்லா ஃபேமிலி காம்போனன்ட்ஸோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து .rfa. நீங்க ஒரு புது ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்றீங்க. அதுக்கான டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணணும். அண்டர் மாடல்ஸ், அண்டர் நியூ. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தான் .rte. பட் அதே நீங்க வந்து ஒரு புது ஃபேமிலி கிரியேட் பண்ணணும். அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் .rft. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரெவிட்ல என்ன டவுட் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் கமெண்ட்ல போயிட்டு நீங்க அத அப்டேட் பண்ணுங்க. குயரீஸ் இருந்தாலும் சரி. நான் கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி உங்களுடைய குயரீஸ் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். முடிஞ்சா நான் உங்க பேரு கூட அந்த வீடியோல நான் மென்ஷன் பண்றேன். ஸோ தேங்க் யூ வெரி மச். சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.